கிட்டத்தட்ட 4 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து கை மாறி இப்ப ஃபைனலி அஸ்வந்த் மாரிமுத்து கிட்ட வந்து நின்னுருக்கு. தலைவரோட 173 அண்ட் இந்த படத்தோட பேரு வந்து தர்மன்னு சொல்ட்டு போஸ்டரோட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் போஸ்டருமே வந்து ஓரளவுக்கு ஓகேயிஷா தான் இருக்கு. பட் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு ஒண்ணுமே கம்பேரே பண்ணிவிட முடியாது. படம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லுக் ஓகேவா இருந்தாலும், பட் ஆனா இதனோட ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா, அனிருத் மியூசிக் அண்ட் அஸ்வந்த் மாரிமுத்துவோட டைரக்ஷன் தான். அண்ட் அந்த டைரக்ஷனுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி ஓரியன்டடா ஒரு டிராகன் படம், நம்ம இப்போ "ஓ மை கடவுளேலாம்" எப்படி வந்து ஒரு சூப்பரான என்டர்டெயின்மென்ட் மூவியா இருக்குமோ, அதே மாரி தான் இந்த படமும் இருக்க போது. ஸோ அதனாலேயே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு தனி ஹைப் வந்து இருக்கு. அண்ட் இந்த படத்த பத்தி நான் ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு நான் நெனச்சேன்னா, மை பாய்ஸ் ஸ்ரீகாந்த் அண்ட் ஸ்ரீநாத் 2 அண்ணனும் வந்து இந்த இதில வந்து டைரக்ஷன் டீம்ல வந்து இருக்காங்க. அண்ட் இவங்கள பத்தி தெரியலனா, எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்ன்ற ஒரு சேனல போய் பாருங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது தெரியும். படத்த பத்தி அக்கு வேற, ஆணி வேறா பிரிச்சு வைக்கிறதுல பெரிய ஆளுங்க 2 பேரும். பட் ஆனா, இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கலன்னு நானும் ரொம்ப நாளா வந்து ஏங்கிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கேத்த மாரி தலைவரோட ஒரு படம் வந்து காட் கிரேஸ் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டாவே அமைஞ்சிருந்தது. அண்ட் இவங்க 2 பேர எனக்கு ரொம்ப 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 புடிக்கும். நான் வந்து ஒரு சைட் ஆஃப் ஒரு இது வந்து நான் மொக்க கமெண்ட்ரிய பார்த்து கத்துக்கிட்டேன்னா, ஒரு சைட் ஆஃப் ஒரு ஃபிலிம வந்து நான் வந்து கன்ஃபார்ம் வந்து நான் எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு 2 பேர் வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கிறது, அந்த க்ரூல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ்ன்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து 2 பேத்துக்கும் ஒரு ஹார்ட் கங்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. ஏன்னா நீங்க 2 பேர் இல்லன்னா கண்டிப்பா நான் வந்து இந்த டைம்ல வந்து நான் இந்த நேரம் பேசிட்டு இருக்க மாட்டேன். அண்ட் நான் பேசுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நீங்க 2 பேர். ஸோ அதனால இந்த படம் வந்து உங்களுக்காகவே வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் அடிக்கும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சியர்ஸ்.